பசியா இருந்து இன்னொரு நாள் கூட சாப்பிட முடியல. சேகர் தம்பிட்ட கேட்டு தினமும் பிரியாணி வாங்கிட்டு வரலாம்ல இவா. ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. காலையில இன்னும் சாப்பிடவும் இல்ல. எல்லாரும் சாப்பிட போறேன்னு போயிட்டாவ. பசி வேற எடுக்குதே. என்ன செய்யலாம்? 4 கல் எடுத்துட்டு வந்து இங்க அடுப்பு கூட்டிடலாமா? அடுப்பு மட்டும் கூட்டிட்டா போதுமா? ஆக்கிரிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீட்டுல இருந்து வரும்போது 2 கிலோ அரிசியாவது கையில எடுத்துட்டு வந்தேன் இல்ல. இனிலாம் டூருக்கு போனா பையில துணிமணி வைக்கிறோமோ இல்லையோ, அரிசியாவது எடுத்துட்டு வந்துடணும். ஒரு பாத்திரத்தையும் எடுத்துட்டு வந்துடணும். சோறையாவது ஆக்கி ஆக்கி தின்னுக்கிடலாம்ல. யார நம்பியே நீ வரக்கூடாது. நம்மளே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். ஒரு பாத்திரம், 2 கிலோ அரிசி, ஒரு ஊறுகாய் பாக்கெட்டு. இது இருந்தா போதும், ஒரு வாரம் ஓட்டிடுவோமே. என்னம்மா வெறுங்கையோட வந்திருக்காமக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையோ? ஒரு 1/2 கிலோ அரிசியாவது வாங்கிட்டு வாமா. இங்கனே கல்ல வச்சு அடுப்பு கூட்டி சோறு பங்கியாவது திம்பு. எப்ப வர சோத்துல ஏறு. சீக்கிரம் கிளம்பு, நம்ம இன்னைக்கு ஊருக்கு போறோம். ஊருக்கா? டூர் அவ்வளவுதானே முடிஞ்சதோ? ஆமா, இன்னையோட டூர் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. நம்மளும் கிளம்பணும். சீக்கிரம் கிளம்பு. பொறுமையா கிளம்புவோமா? எல்லாரும் சாப்பிட போயிருக்காவ. அவியல வரட்டும், எல்லாரும் சேர்ந்து கிளம்புவோம். சும்மா நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம முதல்ல கிளம்பி இங்க இருந்து ஓடிடுவோம். எப்படிமா போறது? லாரிக்காரன்ட்ட பேசிட்டேன். நம்மள கொண்டு போய் திருநெல்வேலியில இறக்கி விடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் கேட்டு நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். 5 பைசா செலவு கிடையாது. அப்படியா? சேகர் தம்பிட்ட கேட்க கூடாதாம்மா? கார்ல கூட்டிட்டு போகல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஓனர் அவர்கிட்ட ஏச்சி வாங்க முடியாது. சேகர் கூட்டிட்டு போக தயாரா தான் இருப்பான். ஏன் அவியலெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு நம்மள 2வது ரவுண்ட் கூட வந்து கூட்டிட்டு போமா? சேகர் நல்லவன் தான். ஆனா ஓனர் அவியல் விட மாட்டாவே. கண்டிப்பா ஏச்சுவா வீட்டை ஏச்சி வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பி வெளியே போகணும். அப்பதான் நம்ம வீடு போய் சேர முடியும். இல்ல மாட்டிக்கிடுவோம். இங்க உட்காந்து மாவாட்ட வேண்டியதுதான். என்னம்மா சொல்லியா? சும்மா எத்தனை தடவை சொல்றது உனக்கு? மறந்துட்டியா? ரூமுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல. ஓனர் ரவியல் சேகர குடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரூம் சிசண்டி பேர்ல தான் போட்டுருக்கு. அதனால நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம தான் ரூபா கொடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பி போயிருவோம். இதுக்கு மேல சிசண்டி ஆச்சு, அந்த கருவாடு ஆச்சு. 2 பேரும் எப்படியாவது காசு கட்டிட்டு அங்க வந்து சேரட்டும். ஐயோ, மீன்காரக்க பாவமா. அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படினா ஒரு 30-35,000 நீ கட்டு. அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போவே? நாமளே ரூபாய் இல்லாம பண்ணையும் டீயும் சாப்பிட்டுட்டு கிடக்கும். எனக்கு அதனால சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஜோமிமா. சேகர் தம்பிட்ட சொல்லி அன்னைக்கு வாங்கிட்டு வந்தால பிரியாணியும் சிக்கன் கறியும், அது வாங்கிட்டு வந்து தரைய சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். நம்ம ஊர்ல இது கிடைக்குமோ கிடைக்காதோ? பிரியாணி நல்லா இருந்துச்சுமா. மட்டன் பீஸ் எல்லாம் பஞ்சு பஞ்சா வெந்திருந்து. அந்த சிக்கன் இருக்கு, அவ்வளோ ருசியா இருந்துச்சுமா. கொஞ்சம் போய் வாங்கிட்டு வைய, சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். அம்மா சாப்பிட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கியா, நம்ம தான் பில்லு
குளிக்கணும்னு சொல்லியாச்சு, இந்த பேதி இருப்பா எந்தால பண்ணானே தெரியலையே. குளிக்கணும், துணிமணியை மடிச்சு வைக்கணும், ஒண்ணு கிடையாது, ஒரு பொறுப்பு கிடையாது. எந்தாலையாவது பயணம் பெறுவா அந்த குடும்பிக்காரி கொண்டக்காரியில கூட்டிட்டு. காலையில கிளம்புனா ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இவன் போற போக்க பார்த்தா ராத்திரி தான் கிளம்புவான் போல. ராத்திரி முழுக்க தூங்காம அந்த வண்டிக்குள்ள உட்காந்து அவஸ்தைப்பட முடியுமா? இவன் செய்ய வேலையை பார்த்தா விடிய காலம் தான் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும். சரோ, என்னாச்சு? ஏன் கோவமா கத்திட்டு இருக்கா? கோவமா கத்தாம வேற என்னச்சியே? என் கூட ஒருத்தன் பிறந்திருக்கால, அவனை நினைச்சாலே கோவம் தான் வருது. காலையில முழிச்சா எந்தாலாம் போனானே தெரியல. குளிப்பான், கிளம்புவான், நம்ம போயிட்டே இருக்கலாம்னு பார்த்தேன். எந்தாலே பையன் எடுத்து போயிட்டான். சரி சரோ, எங்கேயாவது போயிருப்பான், வருவான். சேகர் கிளம்புறதுக்கு அவ்வளவு நேரமா இருப்போகுது. ஆம்பளை பையன் தானே, குளிச்சானே 5 நிமிஷத்துல கிளம்பிட போறான். உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. குளிக்க போனானா ஒரு முழு சோப்பையும் கரைச்சி தான் வெளியே வருவான். பவுடர் அடிச்சானா மண்டையில இருந்து கால் வரைக்கும் அடிப்பான். செண்ட் அடிக்க ஆரம்பிச்சானா ஒரு இடம் பாய்க்கலாம அடிப்பான். லிட்டர் கணக்குல ஊத்திட்டான் கிளம்புவான். அப்படியா? நான் அவனை அப்படிலாம் யோசிக்கவே இல்லையே. அவன் நம்மள கிராஸ் பண்ணும்போதே கொசு மருந்து வாட அடிக்குமே. இது கூட தெரியாம தான் கூட பழகுறிய போல்க. என்ன சொல்ற சரோ? கொசு மருந்தா? அந்த செண்டை தான் சொல்லியே. நீங்க பாரியில இருந்து வாங்கிட்டு வந்த மொத்த செண்டையும் அவன் மட்டும் தான் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்னடானா அவனுக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்துட்டு கிடக்குறிய. ஆமா, உங்க அம்மையும் தங்கச்சியும் கிளம்பிட்டாவல? கிளம்ப சொல்லியிருக்கேன் சரோ, கிளம்பியிருப்பாவேன்னு நினைக்கேன். இப்படிலாம் சொன்னா சரி வராது. போய் அவங்க கிளம்பிட்டாவலான்னு பார்த்துட்டு கிளம்ப சொல்லிட்டு வாங்க. அந்த பாட்டி எல்லாம் இருந்தாலும் அவிலையும் கிளம்புங்கன்னு சொல்லுங்க. சரி சரோ, சொல்றேன். அதோ உன் தம்பி வரான். இல்ல, எங்களை போயிட்டு வரா? ஏக்கா, இந்த ஊரை விட்டு போக போறோம்ல, அதான் சும்மா கடைசியா ஒரு தடவை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்க்கா. கடைசியானா என்னல சொல்லியா? அது வந்து கிளம்புறோம்க்கா, அதான் மொட்டை மாடியில நின்னு இயற்கையை ரசிச்சிட்டு வந்தேன். ஏங்க, நீங்க என்ன முடிச்சிட்டே இருக்கீங்க? போங்க. சரி சரோ, போயிட்டு வரேன். ஏல, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு பேசிட்டு இருக்கியா? நீ எங்க போய் எந்த இயற்கையை ரசிச்சிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த குடிமிகாரி கொண்டக்காரியில கூட்டி வச்சு கும்மி அடிச்சு வந்திருக்கேன்னு சொல்லு. இல்லக்கா, கண்மணி மட்டும்தான். அதானே, கருவாட்டு வாசனை இல்லைன்னா உன்னால இருக்க முடியாதே. இதுல அந்த குடிமிகாரி இல்லைன்னு ஒரு கவலை வேற உனக்கு. கவலைலாம் இல்லக்கா, சும்மா தான் பேசிட்டு வந்தேன். இங்க பார் தம்பி சேகரு, இந்த ஊர்ல இருந்து கிளம்பும்போது உன் மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த ஊட்டிலே தூக்கி எறிஞ்சிரு. அதுதான் உனக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. சரிக்கா சோரிக்கான்னு மட்டும் நல்லா சொல்லு. ஏதாவது ஏட கூடமா பண்ணி பாரு, அப்பதான் தெரியும் அக்காளை பத்தி உனக்கு. ஏக்கா, ஒரே ஒரு விஷயம். என்னல? ஏக்கா, வரும்போது சாமியா பிசாண்டிய கூட்டிட்டு வந்தல்ல, அதுக்கு என்ன இப்ப திரும்ப கூட்டிட்டு போணுமா? இல்லக்கா, இந்த தடவை சாமி வேண்டாம், கண்மணியா பிசாண்டிய மட்டும் கூட்டிட்டு போமா. ஓஹோ, அவ கூட இருந்து போற அடிச்சு போச்சு, இப்ப கருவாடு தேடுதா? இதுக்காக இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கதை விட்டுட்டு வந்தியா அக்கா கிட்ட? இங்க பார் தம்பி சேகரி, குடிமிகாரியும் வேண்டாம், கொண்டக்காரியும் வேண்டாம், கருவாடும் வேண்டாம். நம்ம வீட்ல இருந்து கிளம்பும்போது யாரெல்லாம் வந்தோமோ அவிய மட்டும் தான் போறோம் கார்ல. இந்த கருவாடு மீனெல்லாம் ஏத்தி வண்டி நார் அடிச்சா உனக்கே வண்டியில இடம் கிடையாது. என் புருஷனை வச்சு வண்டி ஓட்ட விட்டுருவேன். என்னல, புரியுதா? ஏக்கா, வேற யாரும் வேண்டாம், ரெண்டு பேர் தான். உட்கார்ந்தே தான போக போறோம். அவங்க 2 பேர் மட்டும் கூட வரட்டும்க்கா. ராத்திரிக்குள்ள போய் வீட்ல இறங்க போறோம், அங்க போய் தான தூங்க போறோம். வந்துட்டு போய்ட்டோம்க்கா. இங்க பாருல, அவிய 2 பேரும் ஏத்துனான்னு வச்சுக்க, உனக்கு வண்டிக்குள்ள யாரும் இல்லன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ அதை பத்தி பேசுனா சரி வராது. போ, போய் குளிச்சிட்டு கிளம்பி வா. சரிக்கா. பேதி இருப்பான், இந்த கருவாடு மீன்ல கூட இல்லாம இவனால வாழ முடியாது போல இருக்கே. பாத்துக்கிட்டே, இந்த கருவாட்டு மீனுக்குலாம் எங்க இருந்து இடம் கொடுக்கான்னு நானும் பாக்கேன்.